திருவருகை காலம் 2ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை. நற்செய்தி பகுதி மத்தேயு பிரிவு 11 அருள்வாக்குகள் 16 - 19 வரை. வசனம் 17. நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை. நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை. மனித இயல்பின் முரண்பாட்டு தன்மையால் இயேசு வருத்தப்பட்டு இதனை சொல்லுகிறார். கிராமத்தில் குழந்தைகள் விளையாடுவதைப் போல மறைநூல் வல்லுநர்களும் பரிசேயர்களும் செயல்படுகிறார்கள் என்று வருத்தத்தோடு எடுத்து எம்புகிறார். கிராமத்தில் குழந்தைகளில் ஒரு பிரிவினர், வாருங்கள் திருமண விளையாட்டை விளையாடலாம், குழல் ஊதுவோம், நடனமாடுவோம் என்று சொல்ல, குழந்தைகளில் மற்றொரு பிரிவினர், இன்றைக்கு நாங்கள் மகிழ்ச்சியாக இல்லை, எனவே திருமண விளையாட்டு வேண்டாம் என்றதும் முதல் குழுவினர் மீண்டும், அப்படி என்றால் வாருங்கள் நாம் இறந்தவர் விளையாட்டு விளையாடலாம், ஒப்பாரி வைத்து மாரடித்து புலம்பி விளையாடலாம் என்றதும் அடுத்த பிரிவினர், இன்று நாங்கள் வருத்தமாகவும் இருக்க விரும்பவில்லை என்றனர். அதே போலத்தான் இந்த தலைமுறையினர் என்ன யோசனையை பரிந்துரை செய்தாலும் அதை செய்ய விரும்புவதும் இல்லை. என்ன கொடுத்தாலும் அதில் தவறை கண்டுபிடிக்கின்ற தலைமுறையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. திருமுழுக்கு யோவான் வந்தார், கடவுளுடைய வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்றார், மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்றார். நீங்கள் உங்கள் பாவத்திற்காக அழுது புலம்பி மனம் மாறி இருக்க வேண்டும். அவருடைய நற்செய்தியை நம்புவதற்கு பதிலாக அவரில் குறை கண்டீர்கள். அவர் பாலை நிலத்தில் ஒலிக்கும் குரலொலியாக பரதேசி வாழ்க்கை வாழ்ந்தார். தரித்திர துறவு வாழ்க்கையில் அவர் தன்னை இணைத்துக் கொண்டார். அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை, சிக்கனமான வாழ்வை கடவுளுக்காக வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்தும் உங்கள் தவறான வாழ்வை பற்றி நீங்கள் வருந்தவில்லை, அழுது புலம்பவில்லை. அவருடைய செய்திக்கு செவிமடுக்கவும் இல்லை. மாறாக அவரை பேய் பிடித்தவன் என்று மனசாட்சியே இல்லாமல், சிறிது கூட வெட்கமில்லாமல் அவரை கேவலமாக விமர்சித்தீர்கள். அதே போல மானிட மகன் வந்திருக்கிறார், மெஸ்ஸியா வந்திருக்கிறார். மெஸ்ஸியாவின் இறையாட்சியை நான் துவங்கி வைத்ததை பல விதங்களில் பார்த்திருக்கிறீர்கள், அனுபவித்திருக்கிறீர்கள். பார்வையிட்டோர் பார்வை பெற்றதையும், கால் ஊனமுற்றோர் நடப்பதையும், தொழுநோயாளர் குணமடைவதையும், பாவிகள் மனம் திரும்பி மன்னிப்பு பெறுவதையும் பார்த்திருக்கிறீர்கள். எனவே மெஸ்ஸியாவாகிய என்னோடு சேர்ந்து மகிழ்ச்சி பொங்க ஆர்ப்பரிக்காமல் என்னிலும் குறை கண்டுபிடிக்கிறீர்கள். மெஸ்ஸியாவின் இறையாட்சி விருந்திற்காக காத்திருக்கும் உங்களுக்கு, பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் என்னை விருந்துக்கு அழைத்த எல்லோரோடும் நான் உண்டு குடிப்பதை பார்த்து என்னை குடிகாரன் என்றும் பெருந்தீனிக்காரன் என்றும், பாவிகளுக்கும் வரி தண்டுபவருக்கும் நண்பர் என்றும் என்னை விமர்சிக்கிறீர்கள். திருமுழுக்கு யோவான் கொடுத்த கடவுளின் நற்செய்தியை நான் போதித்ததை நீங்கள் கேட்கவில்லை. செவிடன் காதில் ஊதிய சங்கிற்கு ஒப்பாகி போயின. ஏனென்றால் நேர்மையாளர்கள் என்று நீங்கள் காட்டிக்கொண்டு உங்களிடத்தில் பொறாமையும் உற்சார்பு எண்ணமும் ஆன்மீக கூட்டுத்தனமும் புரையோடிக் கொண்டிருக்கிறது. கடவுளின் இரக்கத்தை போதித்தேன், கடவுளின் எல்லையற்ற அன்பை போதித்தேன், மீட்பை பற்றி எடுத்துரைத்தேன். ஆனால் நீங்கள் நிராகரித்தீர்கள். இன்றைய நற்செய்தி நமக்கு தரும் படிப்பினை என்ன? 1. நாம் கேட்க விரும்புவதை மட்டும் மற்றவர் பேச வேண்டும் என்று நினைக்க கூடாது. எந்த செய்தியையும் உள்வாங்க திறந்த மனது நமக்கு வேண்டும். 2. கடவுளின் செய்தியை கேட்பவர்களுக்கு மகிழ்ச்சியும் ஆன்மீக முதிர்ச்சியும் ஏற்படும். ஆனால் கடவுளின் செய்தியை கேட்காதவர்களுக்கு அது ஒரு எச்சரிக்கையாக அமையும். 3. கேட்பதை முழுமையாக கிரகித்து ஏற்றுக்கொண்டு அன்றாட வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டும். எனவே திருவருகை காலம் நாம் இறை வார்த்தைக்கு திறந்த மனதோடு செவிசாய்த்து பின்பற்றி மனமாற்றம் அடைந்து குழந்தை இயேசு நம் உள்ளத்தில் பிறக்க வழிவகை செய்வோம். ஆமென்.